இன்னொரு வடை வைனா. ஆதினா தம்பினா. உங்க ஆதியா இங்க தான் வடை சுட்டுன்னு இருக்காரு. ஆரம்பத்துல இருந்தே பிடிச்சிருமா தினமலர். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பகலில் சூரியனும் இரவில் சந்திரனும் வரக்கூடும் என போக்குவரத்து துறை அறிவிப்பு. பாஸ்போர்ட் இன்றி இலவச பேருந்தில் சென்ற பெண்மணி கைது. அப்பெண்ணை பிடித்த கண்டக்டருக்கு ஆஸ்கர் அவார்டு. என்ன சொல்ற நீ? பாஸ்போர்ட் இல்லாம இவள யாரு பஸ்ல போய் சொல்லிருக்கா? போகணுமா அப்படி? உலகக்கோப்பை ஜல்லிக்கட்டில் இறுதி சுற்றில் நுழைந்தது அர்ஜென்டினா அணி. இரட்டை காளையை பிடித்து மெஸ்ஸிக்கு கிரைண்டர் பரிசு. காதலர் தினத்தன்று காதலை ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் 82 வயது இளைஞர் ஒருவர் கடலில் வீழ்ந்து தீக்குளித்தார். அவர் பெற்றோருக்கு அரசு சார்பாக 12 லிட்டர் மண்ணெண்ணெய் இலவசமாக கொடுத்தார். சோமி ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிடல் போன டக்குன்னு 2000 ரூபாய் கூட. என்னாச்சு? நம்ம கோகுல் கேஸ் ஆயிடுச்சு, டக்குன்னு ஹாஸ்பிடல் போன கொஞ்சம் காசு கூட. ஐயோ எப்படி? இப்ப அதெல்லாம் சொல்ல டைம் இல்ல, அவனுக்கு எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் பண்ணிருக்காங்களா, கொஞ்சம் சீக்கிரம் காசு கூட. கூட வேற யாருமே இல்லையா? சரி இருங்க. இந்தாங்க. ஓகேடா, தேங்க்ஸ்டா. 2000 ரூபாய் போதுமா? போதும் போயிட்டு வரேன். ஏய் சைடு டிஷ்க்கு என்ன பண்ணுவீங்க? ஐயோ அது மறந்துட்டேன், அதுக்கு ஒரு 500 ரூபாய் கூட. 500? அத்தை பாத்திரம் எல்லாம் விளக்கி முடிச்சிட்டேன். அப்படியாப்பா, நான் ஒரு பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. அத்தை வீடு ஃபுல்லா கூட்டி முடிச்சிட்டேன். குடுப்பா, நான் ஒருக்கா கூட்டிட்டு வந்துடுறேன். பிரபா, அந்த துணியை மட்டும் மடிச்சு வச்சிருப்பா. அம்மா இருமா, அது மடிக்க வேணாம், நீங்களே மடிச்சு வச்சிருங்க. எதுக்குடா? அப்புறம் என்னம்மா, அது என்ன வேலை பார்த்தாலும் அதே வேலை நீங்களும் பாக்குறீங்க. அந்த வேலை அதுக்கு நீங்களே செஞ்சிடலாம்ல. அப்போ முன்னாடி எதுவுமே நான் சொல்லக்கூடாதா? எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? கல்யாணம் பண்ணி வச்சியோ எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? ஒரு நிமிஷம் இருங்க ஆச்சி, நீங்க எங்க போறீங்க? நான் ஒரு வீட கொடுத்து எப்ப சாச்சி உள்ள இருக்குது தவக்கல, நான் காலை விடும் போது பாக்கல, எப்ப ஆசையா தான் இருப்போம் வேர்க்கல. ஹலோ, என்ன பண்ற? சும்மாதான் இருக்கேன். சாப்பிட்டியா? இல்ல, நீ சாப்பிட்டியா? இல்ல, எனக்கு வேணாம். ஏன் வேணாம்? சண்டை போட்டுட்டே இருந்தா எப்படி சாப்பிட முடியும்? எங்கடா போன? முனிப்பன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நீர் எடுத்துட்டு வந்தேன். இந்தா வச்சுக்க, அழகா இருக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு நீர்ட்டு இருக்குத்தமா. என் மூஞ்ச ஒழுங்கா பாருடா. அங்க பாரு மதியாதோர் தலைவாசல் மிதியாதே. இதுக்குன்னா மருத்துவம்? நமக்கு ஒரு இடத்துல மதிப்பும் மரியாதையும் இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது, உடனே போயிடணும். எப்பா வெளியே போப்பா.